இன்றைக்கி பெரும்பாலான மைக்ரோசாஃப்ட் யூசர்ஸ்க்கு வந்து இந்த ப்ளூ ஸ்க்ரீன் வந்து வந்திருக்கும். இந்தியன் டைமில் 11:46 டைமில் வந்தது. இந்த ப்ளூ ஸ்க்ரீனை பிஎஸ்ஓடின்னு சொல்லுவோம், ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத். மோஸ்ட்லி மைக்ரோசாஃப்ட் யூசர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ரீஸ்டார்ட் ஆகும் சில நேரங்களில். இந்த எரர் வந்துச்சுன்னா உங்களுக்கு சிஸ்டம் வந்து கிராஷ் ஆயிரும். மேனுவலாக தான் ரீஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம், எதனால் வருதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த ப்ளூ ஸ்க்ரீன் வந்து ஹார்ட்வேர் இஷ்யூஸ்னால வரலாம், அப்படி இல்லைன்னா சிஸ்டம் டிரைவர்ஸ் ப்ராப்ளம்னால வரலாம், அப்படியும் இல்லைன்னா சாஃப்ட்வேர் கான்ஃப்ளிக்ஸ்னால வரலாம், அதுவும் இல்லாட்டி விண்டோஸ் ரீசெண்ட் அப்டேட்ஸ் ஏதாவது இருக்கும் அதனால கூட சம்டைம்ஸ் வரலாம். அப்படி அதுவும் இல்லைன்னா ஃபைல்ஸ் ஏதாவது சிஸ்டம் ஃபைல்ஸ் வந்து கரப்டாக இருக்கும். இந்த ரீசன்னால் கூட இந்த ப்ளூ ஸ்க்ரீன் வந்து வரலாம். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா வைரஸ் இஷ்யூனால கூட இந்த ப்ளூ ஸ்க்ரீன் வந்து ஜென்ரேட் ஆகலாம். ரீசெண்டாக ப்ளூ ஸ்க்ரீன் வந்து இந்த ஜூனில் வந்திருக்குது. விண்டோஸ் அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ப்ராப்ளம் வந்திருக்கு. அதே மாதிரியா இன்டெல் கிராஃபிக்ஸ் டிரைவர்லையும் என்விடியா டிரைவரையும், அதாவது வீடியோ டிரைவர்ஸ்லையும் மெமரி மேனேஜ்மெண்ட்லையும் இந்த ப்ராப்ளம் வந்து ரீசெண்டாக வந்து ரைஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி டிரைவர் அப்டேட்டில் இல்லை விண்டோஸ் அப்டேட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நம்ம வந்துட்டு ப்ரீவியஸாக இருந்த டிரைவர்ஸு அந்த அப்டேட் இருந்தால் அதை நம்ம ரெஸ்டோர் பண்ணிவிட்டு இதிலேருந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எரர் வராது. இந்த எரர் வந்து விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 காமனாக வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ளூ ஸ்க்ரீனை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து விண்டோஸ் அப்டேட் வந்து கரெக்டாக வச்சுக்கணும், இல்லை ரெகுலராக அப்டேட் பண்ணணும். சப்போஸ் இந்த மாதிரி அது வந்துட்டுதுன்னா நம்ம வந்து டயக்னோஸ்டிக் மூலிமா பண்ணிக்கலாம். சிஸ்டம் ஃபைல் செக்கர்னு இருக்குது, எஸ்எஃப்சி ரன்னில் போய்ட்டு எஸ்எஃப்சி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அதை செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக ஏதாவது சாஃப்ட்வேர் இல்லை ஹார்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரீசெக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் ரீசெக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளூ ஸ்க்ரீன் வந்து எப்படி நம்ம டயக்னாஸ்டிக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டிஃபால்ட்டாக விண்டோஸில் மினி டம்ப்னு ஒரு ஃபோல்டரில் இருக்கும். அங்கே தான் இந்த லாக் ஃபைல்லாம் ஜென்ரேட் ஆகும். அதாவது நம்ம பிஎஸ்ஓடி ஜென்ரேட் ஆகும்போது ஒரு லாக் ஃபைல் நார்மலாக ஜென்ரேட் ஆகும். அது இந்த லொக்கேஷனில் தான் இருக்கும். ஸோ இந்த ஃபைலை நம்ம வந்துட்டு செக் பண்ணோம்னா ஓரளவு நம்ம வந்துட்டு இந்த எரர் கோடை வச்சுட்டு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் இந்த நேமை வச்சு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் கிடைக்கும். அதுக்குள்ளே இந்த லொக்கேஷனில் இந்த ஃபைலை நீங்கள் லொக்கேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட்டு காமிக்கும். இதுதான் அந்த எரர் கோடோட ரிசல்ட்டு. ஸோ இதில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இன்ஸ்டால் பண்ண டிரைவர்ஸு இல்லை சிஸ்டம் ஃபைல்ஸு அதில் வந்துட்டு அந்த டிஎல்எல் அந்த ஃபைல் மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ ப்ரீவியஸ் வெர்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு அதை அப்டேட் பண்ணிவிட்டு இந்த எரரை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு. ஸோ இந்த ப்ளூ ஸ்க்ரீன் வந்து டிஃபால்ட்டாக மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் தான் வரும். அது பிஃபோர் ஓஎஸ், அதாவது விண்டோஸ் 98 அந்த இதிலேருந்து இருக்குது. ஈஸியாக நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். லாக் ஃபைல் அங்கே ஜென்ரேட் ஆகணும். இந்த மினி டம்பில் ஒரு லாக் ஃபைல் வந்து நம்ம ப்ராப்ளம் வரும்போது ஜென்ரேட் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். ப்ளூ ஸ்க்ரீன் வழியாக அந்த லாக் ஃபைலில் வந்து இந்த டூல் வழியாக தான் நம்ம வந்து ரீட் பண்ண முடியும். இது வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த ப்ளூ ஸ்க்ரீன் வியூன்னு சொல்லிட்டு. உங்கள் ஓஎஸ் வந்து 64 பிட் 32 பிட்டான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து காமன் பிஎஸ்ஓடி எரர் கோட்ஸும் எப்படி எப்படிலாம் வரும் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இந்த டேர்மை எடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரியாக ப்ளூ ஸ்க்ரீன் எரர் நீங்கள் விண்டோஸில் யூஸ் பண்ணும்போது வந்திருக்குதா?